லீடர்ஸ் இன் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம். விஜயனுடைய கடைசி படமான ஜனநாயகன் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். இந்த காணொலியினுடைய கடைசி வரைக்கும் இணைந்திருங்கள். மிக முக்கியமாக விஜயினுடைய கடைசி படமாக ஜனநாயகனை அறிவித்து அதற்கான வேலைகளை மும்முரமாக முடித்து டிசம்பர் 18ஆம் தேதியே சென்ட்ரல் போர்ட் ஃபார் பிலிம் சர்டிபிகேஷன் CBFC அமைப்பிற்கு தணிக்கை குழுக்காக அனுப்பியிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய படக்குழு. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஜனவரி முதல் வாரம் தொடங்கின வரைக்கும் அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த தணிக்கை குழு சான்றிதழ் வர்றதுல மிகப்பெரிய ஒரு காலதாமதம் ஆகுங்கிறது எதிர்கொண்டதால படக்குழு நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் CBFCக்காக ஆஜரானவர் தெள்ளத் தெளிவாக டிசம்பர் 18 அன்றைக்கு தான் கொடுத்தார்கள். அதற்கான ரிவைசிங் கமிட்டி பல்வேறு அங்க கட் பண்ண வேண்டிய போர்ஷன் நிறைய இருக்குது. மதங்களை குறிக்கக்கூடிய பல்வேறு சீன்ஸ் இருக்குது. அது போன்று இராணுவத்தை மையப்படுத்துகிற பல சீன்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையும் நாங்கள் விளக்கம் கேட்பதற்காக அதற்கான காலதாமதம் ஏற்படுகிறது. ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டு எங்களிடம் வந்து CBFC சான்றிதழ்களை கொடுங்கள் என்றால் எங்களால் கொடுக்க இயலாது. எங்களுக்குன்னு ஒரு சில வரமுறைகள் இருக்குது. அதுபடிதான் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய இந்த சென்ட்ரல் போர்ட் ஃபார் பிலிம் சர்டிபிகேஷன் அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இன்றைக்கு ஜனநாயகனை தடுப்பது திமுக அரசாங்கமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை ஒன்றிய அரசாங்கம் பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து கொண்டு தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. மற்றொரு பார்வை பிஜேபியும் தாவேகாவும் சேர்ந்து கொண்டு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுக்கிறதுக்காக இதற்கு வாலண்டரியாக இந்த தடையை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நாலாவது பார்வையாக இதனுடன் சேர்ந்து வரக்கூடிய பராசக்தி என்ற மூவியில சிவகார்த்திகேயனுடைய போட்டியை சமாளிக்க முடியாமல் விஜய் அவர்களும் அவர்கள் டீமும் சேர்ந்து கொண்டு இந்த ஒரு விளையாட்டை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஸோ தெள்ளத் தெளிவாக இந்த 4 பார்வையுமே உங்கள் முன்னாடி கொண்டு வர வேண்டியது என்னை போன்றவர்களுடைய வேலையாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இதற்கு பின்னாடி சினிமாவினோட போட்டி பொறாமைகளை தாண்டி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை என்ன எப்படி உங்கள் முன்னாடி கொண்டு வர்றேன். முதல் கட்ட பார்வையாக இதற்கு பின்னாடி திமுக அரசாங்கம் இருக்கிறதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஆன்லைன்ல இருக்கக்கூடிய வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அறியப்படக்கூடிய தாவேகாவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் உண்மையான அன்பு உடன்பிறப்புகள் மாதிரி தம்பி தம்புங்கையர் ஆஃப் விஜய் தெள்ளத் தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ப்ரோபகேண்டாவை பண்றாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா திமுக அரசாங்கத்துக்கும் சென்ட்ரல் பிலிம் போர்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஸோ ஈவன் திமுக அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனுக்குள்ள அவர்களால் ஆளுகையை செலுத்த முடியாது. அவர்களுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்க திமுக அரசாங்கம் தெள்ளத் தெளிவாக அவர்களுடைய குழுவிலிருந்து வரக்கூடிய ரெட் ஜெயின் மூவி சார்பாக வரக்கூடிய பராசக்தி போன்ற மிகப்பெரிய அவர்களுடைய ப்ராபகேண்டா பிலிமாக தேர்தல் முன்னாடி அறியப்படக்கூடிய அந்த பிலிமுக்கு அந்த படத்திற்கு என்ன தியேட்டர்ஸ் ஒதுக்கிறார்களோ அதே மாதிரியான ஈக்குவலாக 2 படங்களுக்கும் தியேட்டர்களை ஒதுக்கி கொடுத்ததாக திரைத்துறையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது. ஸோ அப்படி இருக்குங்கிற பார்வையில் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும், இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்ய வேண்டும் என்று திமுக அரசாங்கம் உள்ளபடியே நினைத்திருந்தால் அவர்களுக்கான அந்த தியேட்டர் அலோகேஷன்ல மிகப்பெரிய ஒரு பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறோம். தியேட்டர் கிடைக்காமலே பல ஸ்கிரீன்ஸ்கள் புக் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி எதுவுமே நடக்கல. இன்றைக்கு அதனுடைய ஜனநாயகன் படத்தினுடைய குழு இது காலதாமதம் ஆகிறது, ஒத்தி வைக்கிறோம் என்ற அறிவிப்பை அறிவிக்கும் போது கூட பல்வேறு நாடுகளிலும் சரி பல்வேறு தியேட்டர்களிலும் பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளர்களாக அந்த தாமதப்படுத்துவதற்கான அறிக்கைகளை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்குங்க பட்சத்துல அதிமுக அரசாங்கத்துல இதே திரு விஜய் அவர்களுக்கு தலைவா படத்துல த டைம் டு லீட் அப்படிங்கிற ஒற்றை வாசகத்திற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்தை ஒட்டுமொத்தமாக பல்வேறு காரணங்களை காட்டி அதை வெளிவர விடாமல் தடுத்தார். ஸோ அதை காரணம் காட்டி தான் அவருக்கு மிகப்பெரிய பலவீனமான ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில்
திரு விஜய் அவர்களும் அவர்களுடைய தகப்பனார் அவர்களும் நேரடியாக குடநாடில் தங்கியிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சென்று கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு அப்புறமும் சந்திக்க முடியாமல், அது மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்படம், உலகத்தரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வாசலில் கைகட்டி நின்ற திரு விஜய் அவர்கள் 3 நாட்களுக்கு பின்னாடி கொடநாடிலிருந்து திரும்பி வந்தார். ஆனால் எந்த விதமான சந்திப்புகளும் நடைபெறாமல். சோ அப்படி வெறும் அந்த ஒற்றை வாசகத்திற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரு விஜய் அவர்களுடைய படத்தை தடுத்து நிறுத்திய நிகழ்வுகள்லாம் இன்றைய தமிழகத்துல நடந்துருச்சு. சோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை அடக்கி ஒடுக்குனதுல அதிமுக அரசாங்கம் திரு விஜய் அவர்களுக்கு நடந்திருந்ததுதான் வரலாறு கூறுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அவர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும்போது கூட அவருடைய கோட் படமாக இருக்கட்டும், இல்ல லியோ படமாக இருக்கட்டும், தெள்ள தெளிவாக எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் தமிழகத்தில் வெற்றி வாகை சூடினதோ இல்லையோ அது 2ஆம் பட்சம். எல்லா தியேட்டர்களுக்கும் அவர்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடுனதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்குங்கும் போது இதை திமுக அரசாங்கத்தின் மேல் இந்த பழியை சுமத்துவதை வர்ச்சுவல் வாரியர்ஸ் வழக்கம் போல் அவர்களுக்கான அந்த அடைமொழியை சமூக வலைதளத்தில் கொடுத்திருக்கிற மாதிரி தற்குறிங்கிற அடைமொழியை நான் என்றைக்கும் உபயோகப்படுத்த மாட்டேன். ஏன்னா ஒரு மானுட சமூகத்தினுடைய தமிழ் பிள்ளைகள் அவர்கள் அப்படி இருக்கும் போது அதை நான் உபயோகப்படுத்துறது நான் விரும்பல. ஆனால் இது போன்ற விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல அவர்களுக்கான அந்த அறிவையும் பொது அறிவையும் புகுத்த வேண்டியது ஒரு தலைமையினுடைய கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதை தாவேகாவினுடைய தலைமை அவர்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு நிஜமாகவே அந்த வாரியர்ஸ் இன்டெப்தா அனலைஸ் பண்ணி ஒரு கருத்துக்களை வெளியிடுற மாதிரி இந்த மாதிரி சமயத்துல முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் சேர்ந்து கொண்டு தடுக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏன்னா இவருடைய கொள்கை எதிரியாக தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கொள்கை எதிரியாக பிஜேபியையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் நிலைநிறுத்ததுனால இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய படத்தை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதனால வர்ச்சுவலாவே இதை டெஸ்பரேட்டா டெலிபரேட்டா டிலே பண்றாங்க சிபிஎஃப்சியினுடைய சர்டிபிகேஷன் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வையும் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் நிலவி இருக்கிறத பார்க்கிறோம். இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இன்றைக்கு மூர்க்கத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியை தெள்ளத்தெளிவாக இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒற்றை அடைமொழியோடு ஒற்றை காரணத்தோடு இன்றைக்கு திமுக மிக மூர்க்கத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது மாதிரி திமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர்களுடைய தலைவர்கள் பல்வேறு மேடைகளில் தெள்ள தெளிவாக கூறினதுக்கு அப்புறம் கூட பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கும் போதே அவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளும் போது தாவேகா போன்ற ஒரு கட்சி இன்றைக்கும் எந்த தேர்தல் களத்திலையும் சந்திக்காமல் வெறும் அவருடைய சினிமா பிரபலத்திற்காக வந்திருக்கக்கூடிய அரசியல்ல அவரை எப்படி ஒரு எதிரியாக நினைத்து கொண்டு அவருக்கு எதிராக அவர் படத்தை தடை செய்கிற லெவலுக்கு அவர்கள் செல்வார்களா என்கிற பார்வையும் எழுந்திருக்கிறது. சோ அப்பேற்பட்ட கால சூழ்நிலையில் இன்றைக்கு அதையும் புறந்தள்ள வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நிலவுது. மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சி தெள்ள தெளிவாக அதிமுக கூட்டணிக்குள்ள தாவேகாவை கொண்டு வர்றதற்கான வேலைகள்ல இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதுல வேணா ஒரு சில உண்மைகள் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா பல தலைவர்கள் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் போல பல்வேறு தலைவர்கள் விஜய் அவர்களை அவர்களுடைய கூட்டணிக்கு அழைத்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைமை அதற்கான எந்த இசைவுகளையும் கொடுக்கும் போது சென்ட்ரல் போர்ட் ஃபார் பிலிம் சர்டிபிகேஷன் ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்கிறதுனால அதை வைத்து மிரட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் எழுந்திருக்கிறது. அந்த பார்வையை காலம்தான் நிவர்த்தி செய்யணும். விஜய் அவர்கள் தான் அதற்கான எதிர்வினைகளை எதிர்கொள்ளணும். அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் ஒற்றை தலைமையாக இருந்து கொண்டு நாங்கள் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காக்க வந்திருக்கிறோம், எங்களுடன் கூட்டணி வர்றதுக்கு எந்த கட்சிகள் வேணாலும் தயாராக இருந்தால் நாங்கள் அதை ஆலோசிப்போம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவருடைய கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறவர் சென்ட்ரல் போர்ட் ஃபார் பிலிம் சர்டிபிகேஷன் அவருடைய படத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் கொள்கை எதிரியை கொள்கையை மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய ஆளு இன்னைக்கு அமைதியாக மௌனமாக இருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக கோர்ட் பேட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அவர்களுடைய படம் 500 கோடி ரூபாயை போட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுத்திருக்காருன்னா அந்த ப்ரொடியூசருக்காகவாச்சு உண்மையாக சிறிதளவும் கூட இருந்திருப்பாரா விஜய் என்றால் கொள்கை எதிரிகளை நேரடியாக எதிர்க்க வேண்டியதுதானே. நீங்க அரசியல் மேடையில தான் நீங்க வாய் மூடி மௌனமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வார்த்தை கூட பிரபயோகிக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் படத்துக்கு இன்றைக்கு உங்களுடைய கடைசி படமாக நீங்க ப்ரோபகண்டா செய்யப்பட்ட
தயாரிக்கப்பட்ட படத்திற்கு இவ்வளவு பெரிய இடைஞ்சல்கள் வரும்போது கூட பாஜகவை நோக்கி ஒற்றை வார்த்தை கூட, சிபிஎஃப்சியை நோக்கி ஒற்றை வார்த்தை கூட உங்களால் உபயோகப்படுத்த முடியல. உங்களுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நிர்வாகி என்ன சொல்றாருன்னா, யாரோ தடுக்கிறார்கள்ங்கிறார். அந்த யாரோங்கிறது அவர் கிஞ்சித்தளவும் சின்ன பிள்ளைக்கு கூட கேட்டா தெரியும். சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிபிகேஷன் இருக்கிற அந்த சென்ட்ரல்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துறது யூனியன் கவர்மெண்டை நோக்கி, சென்ட்ரல் மத்திய அரசை நோக்கி. அப்போ இதற்கு பின்னாடி மத்திய அரசு தான் இருக்குது, மோடி அவர்கள் இருக்கிறார். நம்மளை மிகப்பெரிய இப்படி ஒரு சிக்கலுக்கு உண்டாக்குனதுல பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்கிறத கொள்கை எதிரியாக அறிவித்த உங்களால் ஏன் ஒரு வார்த்தை கூட பேச முடியல திரு விஜய் அவர்களே? ஏன் இந்த உங்களுக்கு மௌனம் அப்படிங்கிறத நான் கேட்கல, சினிமா பிரபலங்கள் கேட்கல, ஒட்டுமொத்தமாக ஜனநாயக பூர்வமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள். விஜய் அவர்களே, வாய் மூடி இருப்பதை நிவர்த்திவிட்டு உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் திமுகவை எப்படி மூர்க்கத்தனமாக உங்களது அரசியல் எதிரியாக எடுத்துக்கொண்டு அதற்கான வேலைகளை நீங்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் அவர்களுக்கான பதிலுரைகளையும் அவர்களுக்கான எதிர்ப்புகளையும் கொடுக்குறீங்களோ, அப்ப கொள்கை எதிரியாக நீங்கள் நிறுத்தியுள்ள பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய படத்தையே தடை செய்யும் போது ஏன் வாய் மூடி மௌனமா இருக்கிறீங்க? அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேர் டீமாக நேரடியாக அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்கள் நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. ஸோ இதற்கான மௌனத்தை கலைத்து இதற்கான விடையை நீங்கள் சொல்ல வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது திரு விஜய் அவர்களே. நான்காவதாக, ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் எதிராக மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பராசக்தி படம் கலைஞர் அவர்களின் பொன் எழுத்துக்களால் முன்னாடி ஏர்லியரா ஹிந்தி எதிர்ப்பை நோக்கி எடுக்கப்பட்ட படம். ஸோ அது இன்றைய கால சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வரும்போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். அப்போ நம்மளுடைய படம் ஜனநாயகன் ஒரு நேரடி அரசியல் படமாக நாம் எடுத்து வைத்திருப்பதால் அது ஃபிளாப் ஆகிறதுக்குரிய வேலைகள் இருக்குது. சிவகார்த்திகேயனை விட விஜயினுடைய படம் முன்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத ஜனநாயகன் படக்குழு தீர்மானித்ததாகவும், அதனால் அதற்குரிய இயற்கையாக எப்படி அதை செய்ய முடியும்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இந்த மாதிரி சிபிஎஃப்சி கொஞ்சம் டிலே பண்ண சொல்லுங்க, இதை காரணம் காட்டி நாங்க டிலே பண்ணிக்கணும், சோ தட் இந்த பராசக்தி படம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பின்னாடி ஒரு நல்ல தேதியில வந்துக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னதாகவும் ஒரு சில வதந்திகள் பரவி கொண்டே வருகிறது. சோ அப்போ எது எப்படியாக இருக்கட்டும், பராசக்தியோ ஜனநாயகனோ, அது சினிமா துறை சார்ந்து வரக்கூடிய படங்கள், அதற்கான போட்டிகள், பொறாமைகள், அதற்கான பிசினஸ் வால்யூம், அதற்கான ஸ்டார் வேல்யூ எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சினிமா துறை இயங்கட்டும். அதில் நம்மளுக்கு எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ கருத்து வேறுபாடுகளோ இருந்ததாக இல்லை. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல்களை மட்டுமே நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியது நம்மளை போன்றவர்களோட கடமைன்னு பார்க்கிறேன். ஸோ யாருடைய படமாக இருக்கட்டும், கருத்து சுதந்திரத்துக்கு எந்த விதத்திலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் இருந்ததில்லைங்கிறது வரலாறு. அதே சமயம் அதிமுகவினுடைய அரசாங்கம் அது வெறும் தலைவா படத்திற்கு மட்டுமல்ல, இதே விஸ்வரூபம் படத்திற்கும் கமலஹாசனை நான் இந்த நாட்டை விட்டே ஓடுகிறேன் என்று சொல்ல வைத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அப்போ இங்க திமுக அரசாங்கத்துக்கும் அதிமுக அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் கொண்டு வரலாறு பூர்வமாக மக்கள் மத்தியில கொடுக்க வேண்டியது நம்மளை போன்றவர்களோட கடமையாக பார்க்கிறேன். ஸோ விஜய் அவர்களுடைய மௌனத்தை இதற்கு மேலும் மௌனமாக இருந்து ஒட்டுமொத்தமாக உங்களை நம்பி ப்ரொடியூசரும் உங்களை நம்பி ரசிகர்கள் பல இடங்கள்ல ஆர்ப்பரித்து கொண்டு புக்கிங் செய்து அவர்களுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். ஸோ இதற்காகவாச்சு நீங்கள் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை எப்படி நாம் மதிக்க வேண்டும் என்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சுதந்திரத்தையும் அடக்கி ஒடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் பொங்கி எழுங்கள் திரு விஜய் அவர்களே என்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கருத்தை கூறிக்கொண்டு, ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் எப்போ வந்தாலும் அதற்கான வெற்றி வாய்ப்புகளை தமிழக மக்கள் கொடுக்க வேண்டும். நல்ல கருத்துள்ள படங்களை என்றைக்குமே தமிழக மக்கள் புறந்தள்ளியதில்லை என்கிற வாசகத்தோடு உங்கள் அத்தனை பேரையும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.